ராமன் வணக்கம். ராமன் ஃபோனில் நல்லா பாயிண்டாக பார்த்துட்ருக்கிறாருங்க என்ன பேசலான்ட்டு. ராமன் நேற்று பேசி சென்ற போது கூட இங்கே சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, போதை மருந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, எங்களுடைய ஆட்சி அமைந்ததும் எங்களுடைய அப்படின்னா என்டிஏ கவர்மெண்ட் அப்படி தானே சொன்னார். என்டிஏ கவர்மெண்ட் கரெக்டு தானே நான் சொல்லுவேன். உண்மைதான். அலையன்ஸ்ன்னு கூட சொல்லலை, கரெக்டா? உண்மைதான். சரி, அமைந்த பிறகு நாங்கள் அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி போயிருக்காருல்ல. இது இந்த கடந்த ஏப்ரல் மாதம் திரு அமித்ஷா ஏடிஎம்கேவோடு கூட்டணியை உறுதிப்படுத்தி சென்ற பிறகு, இந்த எலெக்ஷன் சூடு பிடித்த பிறகு பிரதமர் வந்திருக்கிறது ரெண்டாவது கூட்டம். இது கரெக்டா? இந்த ரெண்டாவது கூட்டத்தில் மீண்டும் உறுதிப்படுத்திட்டு போயிருக்கிறாரா? ஏதோ உறுதிப்படுத்திருக்காரு. என்டிஏ கவர்மெண்ட் தாங்கிறத தப்பு இல்லையே. என்ன தப்பு? அதிமுக சார் என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணன் தான். நீங்கள் அதில் போய் உள்ள கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு எல்லாம் சொல்லாதீங்க. என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணன் தான் தலைவர். ஸோ அப்போ அதுக்கு பிராண்டு என்டிஏ தானே, சொல்லுங்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவரை சொல்லிருக்காரு. ரெண்டாவது, பிரதமர் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் உண்மை. காரணம் என்னென்றால், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி என்பது மக்கள் விரோதமான ஆட்சி. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து தமிழ்நாட்டில் எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி, மத்தியிலே ஆட்சி, நாங்கள் மாநிலத்தை ஆளக்கூடிய மாநிலத்திலும் சரி எல்லோருக்குமான ஆட்சியாக தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தில் ஒரு குடும்பம், ஒரு வாரிசு தான் இங்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது. மத்தியிலே 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆண்டது. அந்த வாரிசு ஆட்சியை ஒழித்து கட்டிவிட்டார்கள். 2014க்கு பிறகு இந்தியாவில் மக்கள் கை கழுவிட்டார்கள். இன்னைக்கு கைக்கு வேலை இல்லை என்ற நிலைப்பாடு. நாடு முழுவதும் காவி சாம்ராஜ்யம், நாடு முழுவதும் தாமரை பட்டொலி வீசுகின்றது, தாமரை மலர்கின்றது. தமிழகத்தில் இரட்டை இலையும் மலரும் அமர்ந்து என்டிஏ ஆட்சியா மலர வேண்டும் பிரதமர் சொல்லியிருக்காரு. அதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க? என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன பண்றாரு? தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியில் அன்னைக்கு எவ்வளோ கோடி நிதிகள் கொடுத்தாலும் பத்தல்ல என்று சொல்லிட்டு காரணம் என்னவென்றால், இவங்களுக்கு அத்தனை அமைச்சரும் அவர் சொன்னது பெருமை சொன்ன தமிழ்நாட்டில் இந்த முறை ஆளக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே அந்தந்த துறைகளை பந்திப்பாய் போல் சுருட்டி அவருடைய மாமன் மச்சான் கொண்டான் கொடுத்தான் ஓய்வு பெற்ற ஊழலர்களை வைத்துக் கொண்டு போலி பிள்ளைப்பீடு சுருட்டிக் கொள்கின்றார்களே. வெள்ளரிக்கை கொடுக்க தயாரா? ஏன் மத்திய அரசுடைய மாநகராட்சிகளில் மத்திய அரசுக்கு ஒரு பார்க் இருக்குது, டீம் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. டீம் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்கில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மாநிலத்தில் சரவணம்பட்டி ஊராட்சி பேர் அந்த ஜோனில் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 20 கோடி கூட இந்த வேலை செய்யலை. ஆனால் 82 கோடி பில்லு போட்டிருக்காங்க. அதனால் இன்னைக்கு ஈடியா கண்டு ஏன் பயப்படுறீங்க? ஏன் நிரந்தர டிஜிபி ஏன் போடலை? ஏன் நீங்கள் பயப்படுறீங்கன்னா இந்த அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. ஆகவே என்டிஏ கூட்டணி அமைத்தால் நாங்கள் 5 ஆண்டு காலம் நடந்த அத்தனை ஊழலையும் விசாரணை செய்வோம். ஆனால் 2021 ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? என்னென்ன சொன்னாரு? கார்த்திகேயன் கமிஷன் எப்படி என்ன சொன்னாரு? ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி எப்படி என்ன சொன்னாரு? இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் அன்னைக்கு அயோக்கிய என்று சொன்னீர்களோ அவர்களெல்லாம் இந்த இடுப்பில் பெல்ட் ஆக்கி கைப்பிள்ளையாக வைத்துக் கொண்டு உங்களுக்கு கல்லாவை நிரப்பக்கூடிய உத்தியோகத்தில் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்போ அவர்கள் நல்லவர்கள். அப்போ இதை இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணி இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னது ஏதாவது நிறைவேற்றினாங்களா சொல்லுங்க? இன்னைக்கு நல்ல புரிஞ்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்க திமுக அரசு ஜாதியாலும் இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் மிகப்பெரிய பிளவுபடுத்தி அதன் மூலமாக குளிர்காய பார்க்கின்றது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி உங்களை விரைவில் 90% டாடா பைபிள்னு சொல்லதுக்குள்ள நிலைமையில் இருக்கிறாங்களே. என்ன காரணம்? ஆட்சியில் பங்கு கேட்டாங்க. இவங்க என்ன தப்பு இருக்குது? கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் ஏன் கொடுக்க முடிக்கலாம்? ஏன்னா ஒண்டியா சாப்பிட்டு ருசி பார்த்துட்டீங்க. அதுதான் பிரதமர் சொல்றாரு. நல்ல மனிதர் காமராஜரைய ஆட்சியை கவிழ்த்து நண்பராக இருந்த காமராஜரையும் ராஜாஜியும் மோதவிட்டு அதில் குளிர்கண்டு அதில் வித்தை படித்ததான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆகவே இவர்களுக்கு பொய் அரசியல் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மத்தியிலும் பொய்யான எண்ணங்களை உருவாக்கி மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு.